எப்படி வந்திருக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அப்போ எங்களுக்கு பார்ட் 1ல முதலாவது டெஸ்ட் வந்து ஒரு ஈஸியான ஒரு கொஷின் 5 மார்க் கொஷினாக இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்ப்போம். மெஷ் த ஃபாலோயிங் பிளேசஸ் வித் தியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அப்போ ஒவ்வொரு இடங்கள் தந்திருக்காங்க, அந்த இடங்கள் என்ன செய்யணும், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மெச் ஆகிற மாதிரி நாங்கள் போடணும். ரைட். ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் த பிளாங்க். சரிதானே? அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கவனம். அந்த பிளாங்க்ல லெட்டர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நீங்க இடத்தை கொண்டு போய் எழுதி வச்சீங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ ரைட். ஓகே. முதலாவது எங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க பிளேஸ் வேர் பிளான்ஸ் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப். அப்போ அது வந்து ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் வர்ஷிப். ரிலீஜியஸ் வர்ஷிப்னு சொன்னா என்ன? ரிலீஜன் சொன்னா மதம், வர்ஷிப்னு சொன்னா நாங்க கோட்டை வந்து ப்ரே பண்றது தான் வர்ஷிப்னு சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன இடம் வரும், என்ன பிளேஸ் வரும்? டெம்பிள். டெம்பிள் வரும். ஸோ டிஏ இங்க போட்டீங்கன்னா சரி. அடுத்தது பிளேஸ் வேர் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன்ஸ்னா கண்காட்சி. அப்ப அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கண்காட்சிக்கு வைக்கிற இடம், ஆக்கள் போய்த்து பார்க்கறதுக்கு இருக்கிற இடம் எது? ஜூ. ரைட். சிக் பீப்புள் ஆர் கிவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹியர். சிக் பீப்புள்னு சொன்னா யாரு? நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆக்கள், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற இடமா? அது என்ன? ஹாஸ்பிட்டல். ரைட். அடுத்தது an institution of higher education. எஜுகேஷனுக்கு பொதுவா நாங்க ஸ்கூல்னு சொல்லுவோம். ஹையர் எஜுகேஷன் எங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க? யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. ரைட். ஸோ லாஸ்ட் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் புக்ஸ் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் கெப்ட் ஹியர். அப்போ புக்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஆப்வியஸ்லி லைப்ரரி. எஸ். ஓகே. ரைட். ஸோ இப்படி இந்த சிம்பிளா இதை ரீட் பண்ணி செய்யுங்க. இதுல நீங்க மார்க்ஸ் எங்க லூஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குன்னு சொன்னா இந்த லெட்டர்ஸுக்கு பதிலாக இந்த டெம்பிள் லைப்ரரின்னு சொல்லி இந்த பிளாங்க்ல எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தராம விட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயம் பார்ப்பாங்க. ரைட். ஓகே. இப்போ ரெண்டாவது டெஸ்ட். fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. The first one is done for you. ரைட். அப்போ இங்க சில விஷயங்கள் தந்திருக்காக பாக்ஸ்ல. இன்சைட், அரவுண்ட், ஃபோர், வெயிட், பிஹைண்ட், ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இதை ப்ரெபசிஷன்ஸ் சிலது தந்திருக்காங்க. ரைட். ஸோ இந்த ப்ரெபசிஷன்ஸை வந்து நாங்கள் இந்த டயலாக்ல வர மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன டயலாக்னு சொல்லி பார்ப்போம். Where were you exactly when the accident happened? அப்போ ஒரு போலீஸ்மேனோரால் ஒரு ரவீந்திர அப்படிங்கிற ஒரு பர்சன்ட்ட கேட்காருன்னு சொல்லி ஆக்சிடென்ட் நடந்த போது நீங்க சரியா எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. இவர் என்ன சொல்றாரு? ஐ வாஸ் இன்சைட் த ஸ்கூல் பஸ். நான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு உள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்சைட்னு சொல்லி செஞ்சு தந்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்த பிளான்ஸ் நாங்கள் பார்ப்போம். டிட் யூ கிளியர்லி சி வாட் ஹேப்பன்ட்? அப்போ ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள இவர் இருந்தேன்னு சொல்லக்குள்ள இவர் சொல்றாரு போலீஸ்மேன், சரியா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பாத்தீங்களா? டிட் யூ கிளியர்லி சி வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி. அப்ப ரவீந்திர வந்து திரும்ப ரிப்ளை பண்றாரு. இப்ப எங்களுக்கு பிளாங்க் வருது. எஸ், மோட்டர் பைக் வாஸ் கமிங். ஒரு மோட்டர் பைக் வந்து கொண்டிருந்தது. இங்கால அவர் பஸ், எங்களுடைய பஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த சென்டென்சஸ் அப்படியே வச்சுட்டு எதை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அரவுண்ட் என்று சொல்றது நாங்க ஒரு விஷயத்த சுத்தி அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு டைமுக்கு நாங்க சொல்லக்குள்ள அரவுண்ட் 9 PM, அரவுண்ட் 9 o'clock அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 மணி போல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்க அரவுண்ட் போடலாம். அடுத்தது ஃபோன்னு சொல்றது இக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மீனிங்ல வர ப்ரெபோசிஷன். அடுத்தது வித்ன்னு சொல்றது உடன். ஸோ வித் மை ஃப்ரெண்ட், வித் மை பிரதர் அப்படின்னு சொன்னா பிரதரோட, ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லி வரும். பிஹைண்ட்னு சொன்னா பின்னால, ஃப்ரம்னு சொன்னா இருந்து. அப்ப இந்த இடத்துல ஒரு மோட்டர் பைக் வந்து கொண்டிருந்தது. மோட்டர் பைக் வாஸ் கமிங் அவர் பஸ், எங்களுடைய பஸ்ஸுக்கு. அரவுண்ட் போடலாமா பிஹைண்ட் போடலாமா?
behind, behind, பிஹைண்ட் போடலாம். ஏன் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு பின்னாலதான் இன்னொரு வெஹிக்கிள் வரும், சுத்தி வருது அப்படின்னு சொல்றது எங்களுக்கு பொருத்தம் இல்லை. சோ இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம், was coming behind, sorry, behind our bus அப்படின்னு போடுவோம். The driver stopped the bus because of heavy traffic. அப்ப பஸ்ஸுக்கு பின்னால பைக் வந்துட்டு டிரைவர் என்ன செஞ்சிட்டாரு, ஹெவி டிராபிக் காரணமாக டக்குன்னு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு. போலீஸ்மேன் கேட்காரு, ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு the motorbike tried to overtake us and collided. மோட்டார் பைக் எங்களை ஓவர்டேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியது and collided. collided சொன்னா என்ன அர்த்தம், collide அப்படின்னு சொல்றது மோதிரத்தை தான் என்ன சொல்ற, collide அப்படின்னு சொல்ற. அப்ப collided மோதியது, இங்கால a van, ஒரு வேன் இங்கால மோதியது. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஒரு ஐடியா எடுத்து. வேன் மோதியதுன்னு சொல்லலாம் தானே. அப்ப நீங்க இங்க என்ன போடலாம், with a van, தொடர்ந்து வருது, with a van coming, வந்து கொண்டிருந்த ஒரு வேன் உடன், இங்கால the opposite direction, the opposite direction, எதிர் திசையில் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அப்ப எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தது, இதுக்கு என்ன நாங்க போடலாம், from போடலாம். from, From போட்டீங்கன்னு சொன்னா எப்படி வரும், from, திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த வேனுடன் அந்த மோட்டார் பைக் வந்து கொலைட் ஆகியது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பாருங்க, ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஈஸி. ஸோ எங்களுக்கு எது எது போயிட்டீங்க, பிஹைண்ட், அடுத்தது ஃப்ரம், இங்கால வித். சரி, அப்ப அரவுண்டும் 4 இருக்குது, இதை பார்ப்போம். ஐ திங்க் இட் வாஸ், இங்கால 7 AM. அப்ப நான் நினைக்கிறேன் அது ஒரு 7 மணி அளவில். அப்ப மணி அளவில் அப்படின்னு சொல்ல போகல, நாங்க டைமுக்கு என்ன போடலாம், நாங்க ஏற்கனவே பார்த்தோம், around, அரவுண்ட் போடலாம், ரைட்? ஓகே. ஸோ ஃபைனலி தேங்க்யூ இங்கால ஃபார் த இன்ஃபர்மேஷன், தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல போகல ஃபார் தி இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இது வந்து வெரி ஈஸி. ஸோ ப்ரெபோசிஷன்ஸ் உங்களுக்கு கிளியர்னு சொன்னா நீங்க இதெல்லாம் செய்வீங்க, ரைட்? ஸோ இதுல எல்லாம் தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் லூஸ் மார்க்ஸ் இன் திஸ் கொஷின்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் வெரி ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீங்க சம்டைம்ஸ் ஒரு 75 76ல அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்க லூஸ் பண்ண வேணும். ஏன்னா ஒரு மார்க்ஸுக்குள்ளால எங்களுக்கு பி வாரத்துக்குரிய சான்சஸ் கூட இருக்குது, ரைட்? ஸோ ப்ளீஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் எனி மார்க்ஸ் இன் திஸ் செக்ஷன். பார்ட் 1 எல்லாம் அதில் எவ்வளோ மார்க்ஸ் டோட்டலாக எங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலுமோ அவ்வளோக்கு பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள எஸ்ஏஸ், அடுத்தது பார் சார்ட், பை சார்ட் எல்லாம் எப்படியும் ஃபுல் மார்க்ஸ் வர போகிறது இல்லை, சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரலாம். ஸோ அங்கே நாங்கள் மார்க்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறதால இந்த சின்ன விஷயத்துல எல்லாம் தயவு செஞ்சு யாரும் மார்க்ஸை லூஸ் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ தேர்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்போ நாங்க 2016 17 செய்ய போகல என்ன நடந்துச்சு, எங்களுக்கு ஆன்சர்ஸ் அவங்க தரல, பிளாங்க நாங்களாவே யோசிச்சு ஃபில் பண்ண இருந்த பிக்சரை பார்த்து. பட் உங்களுக்கு உங்களோட பேப்பர்ல எல்லாம் 2018க்கு பிறகு என்ன நடக்கிற, இங்க பிளாங்குக்குரிய வேர்டையும் அவங்களே தந்துருவாங்க. ஸோ இட் இஸ் மோர் ஈஸி, ரைட்? இட் இஸ் ஈஸியர் தேன் 2017 or 16 or previous papers, right, for you. அப்ப இன்னும் ஈஸியாகி தந்திருக்காங்க எங்களுக்கு. ஸோ இப்போ பார்ப்போம், இந்த பிக்சர் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்ல ஒரு க்ரௌடான ஒரு பிளேஸாக இருக்குது, ரைட்? பீப்புள் வந்து க்ரோசரிஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். The picture shows a marketplace. Yes, okay. People seem to be busy buying various things. அப்ப மக்கள் வந்து பல்வேறு வகையான பொருட்களை வாங்கி கொண்டு பிஸியாக தென்படுகிறார்கள், இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப some இங்கால are waiting in a queue. சில இங்கால கியூன்னு சொன்னா வரிசையில காத்து கொண்டிருக்கின்றார்கள், are waiting. அப்ப யாரு வரிசையில காத்து கொண்டிருக்காங்க இங்க? buyers, buyers. ஏன் பொருட்களை வாங்குறார்கள் தானே கியூல காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு நாங்க எழுதுவோம் buyers, right? Okay. Some buyers are waiting in a queue before a stall where அப்ப இங்க பாருங்க, ஒரு சில buyers வந்து பொருட்களை வாங்குறதுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள்
பிஃபோர் அ ஸ்டால். ஸ்டால்னு சொல்றது என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சின்ன கடை மாதிரி ஒன்று போட்டு ஒரு சின்ன செட்டப்ல சாமான்லாம் வித்துட்டு இருப்பாங்க, அதைத்தான் ஸ்டால்னு சொல்ற, ஒரு குட்டி கடை, லைக் தட், ரைட்? ஸோ அந்த இந்த இருக்கு. அப்ப இங்கதான் என்ன, அந்த ஸ்டாலுக்கு பக்கத்துல ஆட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கியூல. where a, எங்க ஒரு, அதாவது அந்த இடத்துல ஒரு, with a cap is selling goods. அப்ப அந்த இடத்துல கேப் போட்ட ஒருத்தர் வந்து சாமான்களை வித்து கொண்டிருக்கின்றாராம். அந்த கேப் போட்ட ஆளுக்கு நாங்க என்ன சொல்லலாம்? யார் அவரு? Salesman. ஆ, Salesman. சேல்ஸ்மேன், ரைட்? சேல்ஸ்மேன். So before a stall where a salesman with a cap is selling goods. அப்ப தொப்பி ஒன்று அணிந்து கொண்டு குட்ஸ், அதாவது பொருட்களை வித்து கொண்டிருக்கின்ற ஒரு வியாபாரியின் கடைக்கு முன்னால், வியாபாரி இருக்கின்ற கடைக்கு முன்னால் பயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ் மீனிங். ஓகே, ரைட். அப்ப எங்களுக்கு எது எது போயிட்டு? சேல்ஸ்மேனும் பயர்ஸும் போயிட்டு. அடுத்தது there is a, இங்கால with a walking stick in the middle of the picture. அப்ப there is a அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? ஒரு ஒரு ஆள் இருக்காங்க, there is a with a walking stick. ஒரு அந்த வாக்கிங் ஸ்டிக்னு சொன்னா என்ன, அந்த ஒழுங்கா நடக்க இயலாதாக்கள் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குச்சி ஒன்றை வச்சுட்டு யார் இருக்கா இந்த பிக்சர்ல, மிடில் ஆஃப் த பிக்சர்ல? Lady. யாரு? இவங்க வந்து Lady. லேடி, ரைட்? பட் தேர் இஸ் a லேடி with a walking stick in the middle of the picture, ரைட்? அப்ப இது கிளியர். அடுத்ததை ஃபில் பண்ணுவோம். a man carrying two bags. அப்ப ஒரு, அதாவது ரெண்டு பைகளை தூக்கி கொண்டு இருக்கின்ற அவர் வந்து இஸ், இங்கால த பிளேஸ், அந்த இடத்தை, அந்த இடத்தை. இந்த ரெண்டு பேக்ஸை தூக்கிட்டு இருக்கிறவர் என்ன செய்யறாரு இந்த இடத்துல இருந்து? Leaving. வெளியே. Leaving. அப்ப ஒரு இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு நாங்க என்ன சொல்ற? லீவிங், ரைட்? ஓகே, இஸ் லீவிங் த பிளேஸ். அப்ப உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு நீங்க டென்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், சரிதானே? இப்ப a man அப்படிங்கிறது ஒரு சிங்கியுலர் சப்ஜெக்டா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? a manங்கிறது ஒரு சிங்கியுலர் சப்ஜெக்ட் தானே? ஆமா இல்லையா? Oh, sir. அப்ப இஸ் அப்படிங்கிறது சிங்கியுலர்ல நாங்க பிரசன்ட்டுக்கு போடுற பி வேர்பா இல்லையா? ஆக்சிலரி வேர்ப் தானே சிங்கியுலருக்கு நாங்க போடுற. இதோட இஸ்ஸுக்கு பின்னால ஐஎன்ஜி ஃபார்ம்ல வேர்ப் வருமா? வந்தா அது என்ன டென்ஸ்? Present continuous. கண்டினியூஸ். அப்ப என்ன நடக்குது? இந்த விஷயம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இவரு இப்பதான் போயிட்டு இருக்காரு. So a man carrying two bags is leaving the place. ரெண்டு பேக்ஸை தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் இந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார். பிரசன்ட் கண்டினியூஸ் பார்த்திருக்கோம். ஸோ நீங்க டென்ஸை வச்சு இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ரைட்? ஓகே, அப்ப நாங்க லீவிங் போட்டுட்டோம். அடுத்தது ரைட், the bags look. அப்ப அந்த பைகள், அந்த அதாவது இந்த பேக்ஸை பத்தி தான் பேசுறாங்க, அவர் தூக்கிட்டு போற பேக்ஸ், சரியானே? the bags லுக்னு சொன்னா பாக்குறதுக்கு தெரியுது. எப்படி தெரியுது இந்த பேக்ஸ்? என்ன Heavy. போடலாம் நீங்க? ரைட், the bags look heavy. ஹெவின்னு சொன்னா என்ன? பாரமா இருக்கிறத சொல்ற. அப்ப அந்த பேக்ஸை பார்த்தா பாரமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. the area around the counter is, the area around the counter is, இங்கால அப்ப இந்த கவுண்டர்னு சொன்னா இந்த ஆக்கள் இந்த வித்துட்டு இருக்காங்க குட்ஸ் எல்லாம், அந்த கவுண்டரை சுத்தி இருக்கிற இந்த ஏரியா இஸ் இருக்கிறது. எப்படி இருக்குது இந்த ஏரியாவை பார்த்தா உங்களுக்கு? how does it seem to you? நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருந்தா நாங்க என்ன Crowded. place? crowded அப்படின்னு சொல்லுவோம். so the area around the counter is crowded. அந்த கவுண்டரை சுத்தின ஏரியா வந்து சனத்தொகை மிகுந்ததாக, crowded-ஆக காணப்படுகிறது, ரைட்? ஓகே, 2. அடுத்தது 2ன்னு வந்துட்டு can also be seen in the picture.
அப்ப இந்த படத்துல இருக்கிற ரெண்டு விஷயம், ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. எது ரெண்டு இருக்கீங்க ஒரே மாதிரி? lamp ஆ post, இங்க lamp பாருங்க. post, இந்த லேம்ப் போஸ்ட் வந்து ரெண்டு இருக்குது. அப்போ நாங்க போடுவோம் என்னன்னு சொல்லி, 2 lamp posts can be seen in the picture. ரைட்? அப்ப என்ன சொல்றாங்க? இரண்டு லேம்ப் போஸ்ட்களை இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட்? தேர் இஸ் அடுத்தது தேர் இஸ் வந்துட்டு பிட்வீன் த லேம்ப் போஸ்ட். பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் சொன்னா என்ன? ரெண்டு லேம்ப் போஸ்டுக்கும் இடையில் தேர் இஸ் இருக்கிறது. என்ன இருக்குது லேம்ப் போஸ்டுக்கு நடுவுல? Tent. tent, டென்ட் ஒன்று இருக்குது. ரைட் ரைட். ஸோ இந்த ஆன்சரும் ஃபெய்த். அடுத்தது வந்துட்டு ஸ்டாண்டிங் நியர் ஒன் லேம்ப் போஸ்ட் சீம்ஸ் டு பி டாக்கிங் டு சம்ஒன். அப்ப லேம்ப் போஸ்டுக்கு கிட்ட இருக்கிற நின்று கொண்டிருக்கிற ஒரு ஆள் யாரோடய பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்ப லேம்ப் போஸ்ட் கிட்ட யாரு இருக்காங்க? man, ஒரு மேன் என்று சொல்லி போட்டீங்கன்னா சரி, சரிதானே? A man standing near one lamppost seems to be talking to someone, right? Okay. அடுத்தது this is one of the, இது இருக்கின்றது, this is one of the days at the marketplace. அப்ப எங்களுக்கு பேலன்ஸ் ஆன்சர் என்ன? busiest. அப்ப இது மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு பிஸியான நாட்களில் ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே. ஸோ இப்ப உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நாங்க போட்டது கிளியரா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? yes sir. ஓகே ரைட். ஸோ ரஷாதா, நுஹா, சனா, தவிஷ் எல்லாரும் கிளியரா? Yes, sir. ஓகே ரைட். ஓகே. ஸோ இப்படிதான் தேர்ட் கொஸ்டினை நீங்க செய்வீங்க. அப்ப நாங்க எப்படியும் 2024 பேப்பர் வரைக்கும் செஞ்சு பார்க்க போகல. எங்களுக்கு இது நார்மலா செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்துடும். சரிதானே? ஆல்ரெடி 3 இயர் பேப்பர்ல நாங்க இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நாங்க ஆன்சர்ஸ் தராமலேயே நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஆன்சர்ஸ் இனி வரப்போகல எங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட்? ஓகே. டெஸ்ட் 4க்கு போவோம். Study the content page of a textbook given in box A. அப்ப box A, B ன்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. என்னவாம்? content page of a textbook given in box A. அப்ப ஒரு புக்ல இருக்கிற உள்ளடக்கம், அதைத்தான் கண்டென்ட் சொல்ற. என்னென்ன விஷயங்கள் ஒரு புக்ல இருக்கி அப்படின்னு சொல்ற அந்த கண்டென்ட் வந்து பாக்ஸ் ஏல தந்திருக்காங்களாம். Write the relevant page numbers of the units against the titles given in box B. அப்ப இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து எந்த டைட்டிலுக்குள்ள செட் ஆகும், எந்த தலைப்புக்குள்ள செட் ஆகும் அப்படிங்கிற பேஜ் நம்பரை நாங்க இங்க எழுதணும். சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க, அவங்க செஞ்சு தந்திருக்காங்க. வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கி? வாட்டர் பொல்யூஷன் சொன்னா நீர் மாசடைதல். அப்ப அதுல கண்டென்ட் என்ன? த ஹியூமன் வேஸ்ட் ஸ்ட்ரீம். மனிதர்கள் கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரீம், ஒரு வழி. அதனால என்ன நடக்குது? வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசடைதா இல்லையா? ஹியூமன் வேஸ்ட்டை நாங்க வெளியேற்றுறதுனால. ஸோ அந்த பேஜ் இதுக்குள்ள போட்டு தந்திருக்காங்க. இப்ப ரெண்டாவது பார்ப்போம். அதுக்கு முதல் பாக்ஸ்ல ஏல இருக்கிறதுல கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்ப்போம். A brief history of Earth. பூமியினுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. அதான் a brief history of the earth. ரெண்டாவது agricultural equipment. agricultural equipment சொன்னா என்ன? விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவேன். விவசாயத்துக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் சொன்னா அந்த நாங்க டூல்ஸ் சொல்லுவோம், கருவிகள், அதான் எக்யூப்மெண்ட். ரைட்? அடுத்தது ஹியூமன் வேஸ்ட், அது நாங்க பார்த்துட்டோம். The challenges of homeless people. வீடு இல்லாத மனிதர்கள் சந்திக்கின்ற சவால்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு, ஒரு கண்டென்ட். The war of pests. பெஸ்ட் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாங்க அக்ரிகல்ச்சர் செய்ய போகல எங்களுக்கு அந்த எங்களோட பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுது அந்த பூச்சிகளாக தான் பெஸ்ட்ன்னு சொல்றேன். அப்ப த வார் ஆஃப் பெஸ்ட்ன்னு சொன்னா பூச்சிகளினுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்.
அடுத்தது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லி எதை சொல்றேன்னு சொன்னா சர்வதேச ரீதியான கடல்களை தான் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு மீனிங் விளங்கிட்டு இப்போ டைட்டில்ஸுக்கு மேட்ச் பண்ணும். The tools that ancient people used in farming. வெள்ளாமை செய்யறதுக்கு ஃபார்மிங் செய்யறதுக்கு பண்டைய மக்கள் பாவிச்ச கருவிகள். இது எதுக்குள்ள போடலாம்? agricultural equipment. அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ல போடுங்க. அப்ப பேஜ் நம்பர் என்னென்ன 31 to 36. 36. ஓகே, போட்டுட்டோம். அடுத்தது how the planet in which we live looked like in the past. நாங்க வாழ்கின்ற இந்த கிரகம் இறந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது? எதை போடலாம்? A brief history of the earth. அப்ப எங்கட பிளானட் ஹிஸ்டரி பழைய காலத்தை பத்தி பேச போகுது. அப்ப எங்களுக்கு 26 to 30 அப்படிங்கறத போடும். ஓஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓஷன்ஸ் என்ன? கடல். அப்ப வேற வேற உலகத்தில் இருக்கிற பகுதிகளில் இருக்கின்ற கடல்கள். அப்ப நாங்க எதை பார்த்த சர்வதேச கடல்களுக்கு? International water. International waters. வாட்டர்ஸ், ரைட்? அப்ப நம்ம வாட்டர்னு சொன்னா நார்மலா தண்ணியை தானே சொல்ற. பட் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் நீங்க அந்த மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கிரிமினல் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்காரு, இவர் நாங்க அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன அர்த்தம்? சர்வதேச கடல் எல்லையில ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா ஒரு நாட்டு அரசாங்கத்தால போய்த்து அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லோஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறையா இருக்கும். ஸோ அதனாலதான் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இது. லோ கோஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம்ஸ், குறைந்த செலவில் வீட்டு திட்டங்கள். அப்ப இது எதுக்கு மெச்சாகும்? The challenge of homeless people. Challenges of homeless people. அப்ப வீடு சம்பந்தமா பேசுறதால எங்களுக்கு இதை மேட்ச் பண்ணலாம். அது எத்தனை? 41 to 45. ஓகே, ஸோ ஃபைனலி insects that are harmful for crop growing. பயிர் வளர்ப்பதற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பூச்சிகள். அப்ப அதுக்கு நாங்க என்ன பார்த்தோம்? War of The war of The war of pests. ரைட். ஓகே, அப்ப இப்படித்தான் இந்த கேள்வியை நாங்க செய்வோம். ஸோ வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின், ரைட்? அடுத்தது 5வது ஒரு டயலாக் தந்திருக்காங்க, ஒரு கான்வர்சேஷன் தந்துட்டு அந்த மேல இருந்த கான்வர்சேஷன்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தூக்கி கீழே எங்களுக்கு ஒரு சம்மரின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு டயலாகோ, ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியோ, பெரிய ஒரு எஸ்ஸேயோ இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து ஷார்ட்டா நாங்க பாக்குறது தான் சம்மரி அப்படின்னு நாங்க சொல்றேன். சரிதானே? ஓகே, அப்ப அத மாதிரி இந்த டயலாக் நாங்க எழுதணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, read the following dialogue, fill in the blanks of the summary given below. ரைட்? இந்த டயலாகை ரீட் பண்ணுங்க. டயலாகை ரீட் பண்ணிட்டு சம்மரியில இருக்கிற ஸ்பேசஸை மேல பார்த்து ஃபில் பண்ணுங்க. select a suitable word or phrase from the dialogue. அப்ப இந்த blank ஃபில் பண்றதுக்கு மேல இருக்கிற டயலாக்ல இருக்கிற ஒரு வேர்டை அல்லது ஒரு ஃப்ரேஸ், அதாவது ஒரு சொற்றொடரை நாங்க என்ன செய்வோம்? டயலாக்ல இருந்து எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு தந்திருக்காங்க. இப்ப முதல்ல அது இந்த டயலாக் கொஞ்சம் ரீட் பண்ணுவோம். ஓகே, டீச்சருக்கும் அமல் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன். அமல் இஸ் எவ்ரிதிங் ரெடி ஃபார் த ட்ரிப். டீச்சர் கேட்காங்க, அமல் ட்ரிப் போறதுக்கு எல்லாம் ரெடியா? அமல் சொல்றா, எஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். ஓ, கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி. ஹேவ் யூ டிசைடட் ஆன் த டெஸ்டினேஷன்? கெண்டி ஓ நுவரெலியா? டெஸ்டினேஷன் எங்க போறேன்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? கெண்டியா நுவரெலியாவா அப்படின்னு கேட்கா. எஸ் மேடம், எவ்ரிஒன்ஸ் சாய்ஸ் இஸ் கேண்டி. எஸ் மேடம், டிசைட் பண்ணியாச்சு, எல்லார விருப்பமும் கேண்டி அப்படின்னு சொல்றா. why are you so interested in visiting Kandy? ஏன் கேண்டிக்கு போறதுக்கு எல்லாரும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? I think it is the botanical gardens மேடம். அப்ப botanical gardens தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றா. டீச்சர் கேட்காங்க, will your parents join too? பேரண்ட்ஸும் வருவாங்களா உங்களோட? அமல், only a few, கொஞ்சம் பேர் மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்றா. ஓகே, well, I want to meet all of you tomorrow at 10 a.m. to discuss more about the trip. ஓகே, நான் உங்க எல்லாரையும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணணும். என்னத்துக்கு?
ட்ரிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு we have not decided yet we have not yet decided on the cost per head. I suppose it won't be more than 500 rupees. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு ஆளுக்குரிய செலவு எவ்வளோன்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணல, நான் நினைக்கிறேன் அது 500 ரூபாய்க்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான் டீச்சர். மேடம், do we have to inform the principal about the trip? ட்ரிப்பை பத்தி பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? Yes, of course. We need his written permission. Yes, கட்டாயம் செய்யணும். அவரோட written permission, அவர் எழுதி தந்த ஒரு பெர்மிஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட் மேடம், do you think he will give us permission? அவர் பெர்மிஷன் தருவாருன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? Why not? He is the one who suggested me to organize the trip. அப்ப ஏன் தரமாட்டாரு, அவர் தான் எங்களை ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ண சொன்னதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், இப்போ இது வந்து ஒரு ட்ரிப் போற சம்பந்தமான ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இடையிலான ஒரு கான்வர்சேஷன். இப்போ இதை ஃபில் பண்ணுவோம். The discussion is about a trip to Kandy. அப்ப கேண்டிக்கு போறத பத்தின ஒரு ட்ரிப் போறத பத்தின ஒரு டிஸ்கஷனாக இது இருக்கிறது. ஓகே, the students one and only, மாணவர்களுடைய ஒரே ஒரு இங்கால இஸ் கேண்டி, கேண்டியாக இருக்கிறது. என்ன மாணவர்களுடைய கேண்டி? Choice. சாய்ஸ். அப்ப இங்க பாருங்க, எஸ் மேடம், எவ்ரி ஒன்ஸ் சாய்ஸ் இஸ் கேண்டி. அப்போ மாணவர்களுடைய என்ன கேண்டி என்னன்னு சொன்னா ட்ரிப் போறதுக்கான சாய்ஸ். ரைட், ஓகே. The most attractive place for the students is, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மிச்சம் விரும்புற ஒரு பிளேஸ் எது? நாங்க Botanical garden. பாட்டனிக்கல் கார்டன். ரைட், ஸோ அதையும் எழுதுவோம். ஓகே, இங்கால a few, ஒரு சில also will join the trip, இவர்களும் ட்ரிப்ல ஜாயின் பண்ணிக்கொள்வார்கள். யாரு? Parents. Parents. Okay. Students will not have to spend as much as the cost per person for the trip will not exceed rupees 500. அப்ப எது வந்து 500 ரூபாய்க்கு மிஞ்சாது அப்படின்னு சொன்ன? கோஸ்ட் per person. கோஸ்ட்னு சொன்னா என்ன? செலவு. ரைட், அப்ப ஒரு ஆளுக்குரிய செலவு 500 ரூபாயை விட அதிகமா செலவழிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றதுதான் இது. ரைட், the written of the principal is yet to be obtained. எழுதப்பட்ட பிரின்சிபலினுடைய இது இன்னும் பெறப்படவில்லை, பெறப்பட வேண்டி இருக்கிறது. எது பெறப்பட வேண்டி இருக்கிறது? என்ன வாங்க? Permission. எஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த சம்மரிக்கு நாங்க ரைட் பண்ணின கொஷின்ஸ் வந்து கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, ஆல் ரைட். ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 5. இப்போ டெஸ்ட் நம்பர் 6க்கு வருவோம். ரைட், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அப்போ டெஸ்ட் நம்பர் 6 உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் யூஷுவல் ஒரு நோட்டீஸ் சம்டைம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. வேறு எல்லா கைண்ட் ஆஃப் கொஷனையும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இந்த இயரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நோட் ஒன்று இதை சொல்லியிருக்காங்க. ரைட், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அன் இங்கிலீஷ் கேம்ப் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடிஞ்சது பிறகு ஒரு இங்கிலீஷ் கேம்ப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. யாரோட? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட. ஓகே, யூ went to his or her place to talk about it. அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு நாம அவங்களோட வீட்டை போயிருக்கோம், அவங்களோட இடத்துக்கு போயிருக்கோம். பட் யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் நாட் அட் ஹோம். ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன, நீங்க பேச போன டைமுக்கு அவங்களோட வீட்டை இல்லை. ரைட் a note to be left in his or her letter box telling him or her about it. அப்ப அவங்க வந்து அவங்களோட லெட்டர் பாக்ஸ்ல வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு தெரிவிக்கிறதுக்கு ஒரு நோட் ஒன்று நாங்கள் எழுதணும். அப்போ யூஸ் about 40 to 50 words. அப்போ ஒரு நோட் ஒன்று நாங்கள் எழுதணும். அப்போ இன்க்ளூட்ல எங்களுக்கு என்ன தந்திருக்காங்க? when you came, எப்போ வந்தீங்க? why you came, ஏன் வந்தீங்க? ask him or her to call back. அப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு திரும்ப கால் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இதை எழுதி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நோட் ஒன்று எழுதுற அப்படின்னு சொன்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் தானே டியர்ன்னு போட்டுட்டு ரைட் டியர் அம்னான்னு எழுதுவோமே. ஓகே, இப்படி ஒரு சல்யூட்டேஷன் ஒன்று வளர்ந்து எழுதுங்க, டியர் அம்னா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு லைனை ஸ்கிப் பண்ணிட்டு நோட் எழுதுவோம். ரைட், ஓகே. இப்போ நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லி, இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று இருக்குது எக்ஸாமுக்கு பிறகு, அதுல நான் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரைட், இதுக்கு நாங்க எழுதுவோம், our school has organized an English camp after the examination. Right, our school has organized an English camp after the examination. எங்களோட ஸ்கூல் வந்து இப்ப நோட் ஒன்று எழுதுறதுக்கு முன்னால நாங்க இந்த சென்டென்ஸுக்கு முன்னால ஒன்று எழுதுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ரைட், ஃபர்ஸ்ட் ஹாய் அம்னா அல்லது ஹாய்ன்னு சொல்லி போட்டுட்டு, சரிதானே, ஹாய் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். சரியா, இது அர்த்தம் என்ன, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அந்த விஷயம் தான் இது. அப்ப ஹாய்ன்னு போட்டுட்டு டியர் அம்னா ஹாய் ஹோப் யூ ஆர் டூயிங் குட், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கின்றேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அவர் ஸ்கூல் ஹாஸ் ஆர்கனைஸ்ட் an இங்கிலீஷ் கேம்ப் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு பிறகு எங்களோட ஸ்கூல் வந்து ஒரு இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப தொடர்ந்து என்ன சொல்லணும், எங்களுக்கு அதுல உங்களோட போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் அப்படின்னு சொல்லணும். ஐ want to participate. அப்ப ஐ வாண்ட் டு எழுதலாம் அல்லது ஐ லைக் டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு விருப்பமான வேர்டை அவ்வளோ போடுங்க. ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் தி இங்கிலீஷ் கேம்ப் வித் யூ. அப்ப அந்த இங்கிலீஷ் கேம்பா, அப்ப அந்த இங்கிலீஷ் கேம்ப்ல உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் தி இங்கிலீஷ் கேம்ப் வித் யூ. ரைட், அடுத்தது இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்க்ளூட்ல இருக்கிற விஷயம், எங்களுக்கு டைட்டில்ல தந்த இவ்வளவு விஷயங்கள் தான். இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று இருக்குது, உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் அப்படிங்கிற விஷயம். இனி நாங்க என்ன செய்யணும், எப்போ நாங்க அவங்களோட வீட்டுக்கு வந்த, ஏன் வந்த, இது ஓகே அவங்களுக்குன்னு சொல்லி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன செய்வோம், ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் லாஸ்ட் வீக். அப்படி இல்லைன்னு சொன்னா எஸ்டர்டே, பாஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நாளை போடுங்க. அப்ப நான் சொல்றேன், ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் லாஸ்ட் வீக், பட் நாங்க அவட வீட்டுக்கு போனாலும் என்ன நடந்த, அவங்க வீட்டை இருந்தையா இருக்கல. அப்ப எப்படி சொல்லுவோம், ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் லாஸ்ட் வீக், நான் உங்களோட வீட்டுக்கு லாஸ்ட் வீக் வந்தேன், பட் ஆனா யூ வர் நாட் அட் ஹோம், ஆனா நீங்க வீட்டுல இருக்கல. ரைட், சாரி, லாஸ்ட் வீக். அப்ப இந்த இடத்துல ஒரு கொமா ஒன்று போட்டுங்க, சரியா, பட்டுக்கு முன்னால. ஓகே, ரைட், பட் யூ வர் நாட் அட் ஹோம், ஆனா நீங்க வீட்டை இருக்கல. அப்ப இவ்வளவு விஷயமும் சொல்லியாச்சு. இப்ப when you came வரைக்கும் சொல்லியாச்சு. அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, why you came, ஏன் நீங்க வந்த அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். அப்ப அந்த விஷயத்தை நாங்க என்ன செய்வோம், இந்த சென்டென்ஸோட சேர்ப்போம். I came to your house last week to discuss about it அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியானே, டு டிஸ்கஸ் இட்ன்னு சொல்லி போடுவோம். ரைட், ஸோ இந்த சென்டென்ஸ்ல நாங்க என்ன எழுதிட்டோம், இப்போ கம்ப்ளீட்டா காட்டுறேன் பாருங்க. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் லாஸ்ட் வீக் டு டிஸ்கஸ் இட், அதை பற்றி கலந்துரையாடுவதற்கு லாஸ்ட் வீக் நான் உங்களோட வீட்டுக்கு வந்தேன், பட் யூ வர் நாட் அட் ஹோம், ஆனா நீங்க வீட்டை இருக்கல. சரிதானே, அப்ப வென் யூ கேமும் வை யூ கேமும் முடிஞ்சு. இப்ப என்ன செய்யணும், இதை பத்தி உங்களுக்கு கன்ஃபர்ம்டுச்சுன்னா எனக்கு கால் ஒன்று தாங்க அகெயின் அப்படின்னு சொல்லணும். ஸோ
இதுல ஒரு கேள்வி மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்போம். கேன் யூ ப்ளீஸ் கால் மீ அண்ட் கன்ஃபார்ம் இட். நீங்க அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண இயலுமா? கேன் யூ ப்ளீஸ் கால் மீ அண்ட் கன்ஃபார்ம் இட். சரியா? ஸோ இன்க்ளூட்ல இருக்கிற எப்போ அவங்களோட வீட்டை போன அப்படிங்கிற விஷயம் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன் போன இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு, ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். கால் பண்ணி எங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்றீங்களா போறதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது எங்களுக்கு அழகா 40 to 50 வேர்ட்ஸ் வரும். சரிதானே? ஸோ கடைசியில் என்ன செய்யுங்க, நோட் வந்து யாரு போடுறேன்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தானே. அப்போ உங்களோட நேமை வந்து இப்போ என்ன நேம் வந்து ஷராப் அப்படின்னு சொன்னா நான் கீழே போடுவேன். ரைட்? இவ்வளவுதான் நோட் எழுதுற விஷயம். ஸோ 40 to 50 வேர்ட்ஸுக்குள்ள எழுதினா போதும். இன்க்ளூட்ல தந்த விஷயங்கள் எல்லாமே வரணும். சரிதானே? ஸோ இதை நீங்க இந்த நோட்ல இதை இந்த பக்கமும் போடலாம். தட்ஸ் யுவர் விஷ். அதுல எல்லாம் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ இவ்வளவுதான் ஒரு நோட் எழுதுறதுக்கான விஷயம். ரைட்? ஓகேவா? கிளியரா இது? ஆம் சார். ஓகே, ரைட். ரைட். ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 6. அப்போ 2018 பேப்பர்ல எங்களுக்கு நோட் ஒன்று வந்திருக்கு. அநேகமா ப்ரீவியஸ் இயர்ல உங்களோட சீனியருக்கும் வந்து நோட்டீஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ நோட்டீஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட. ஸோ நாங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ 7வது கொஷின் டெஸ்ட் நம்பர் 7 பார்ட் 2 பார்ட் 1 முடிகிறதுக்கு இன்னும் ஒரு கொஷின் தான் இருக்கு. அதாவது டெஸ்ட் 8 முடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு பார்ட் 1 கம்ப்ளீட். ஸோ டெஸ்ட் 7 ஒரு ரீடிங் கொஷனாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் ஒன்றை தந்துட்டு அதுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் இந்த டெஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் பேராகிராஃப். ஸோ இப்போ ரீட் பண்ணி மீனிங்கை பார்ப்போம். The pupils stopped talking as Miss Yapa entered the classroom. அப்ப மிஸ் யாப்பான்னு சொல்ற ஒரு டீச்சர் அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் ஆகின போது மாணவர்கள் எல்லாரும் கதைக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. Then they stood up and greeted, "Good morning, teacher." அப்ப எல்லாரும் எழும்பி நின்று என்ன செய்யறாங்க, குட் மார்னிங் டீச்சர்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க, கிரீட் பண்றாங்க. மிஸ் யாப்பா smiled and greeted them back and asked the children to sit down. அப்ப மிஸ் யாப்பா என்ன சிரிச்சிட்டு சில்ட்ரன்ட்ட வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து சிட் டவுன் எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. There were 30 pupils in the class. Pupils என்று சொல்றது யார ஸ்டூடெண்ட்ஸ்? பியூப்பிள் யாரு சொல்றேன்? மாணவர்கள். மாணவர்களை தான் பியூப்பிள்னு சொல்ற. அப்ப பாருங்க ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. பியூப்பிள் அப்படின்னு சொல்றது ஸ்டூடெண்ட். மனிதர்கள்னு சொல்றது என்ன? ஆட்கள். அது பீப்புள். சரிதானே? இது பியூப்பிள்ஸ், இது பீப்புள். சரிதானே? ஸோ டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கு. ரைட். There were 30 pupils in the class. அப்ப அந்த கிளாஸ்ல 30 மாணவர்கள் இருக்காங்க. All the pupils were watching her intently. அப்ப என்ன போல்ட் பண்ணி தந்திருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு விளங்குது. இத பத்தி பின்னால கொஸ்டின் இருக்குது. அப்ப என்னன்னு இவடத்தை வச்சு பார்ப்போம். அனைத்து மாணவர்களும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி? இன்டென்ட்லி. இன்டென்ட்லின்னு சொன்னா நல்ல கவனமா பார்த்துட்டு இருக்கிறதா என்ன? இன்டென்ட்லி. சரியா? ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கவனம் செலுத்தி பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்டென்ட்லி அப்படின்னு சொல்றேன். ஸோ வெயிட்டிங் டு நோ ஹர் நேம். அப்ப ஏன் இப்படி இவ்வளவு மிச்சம் இன்டென்ஷனோட இன்டென்ட்டா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவட பேரை தெரிஞ்சு கொள்றதுக்காக. அப்ப இவ ஒரு புது டீச்சர் போல இருக்கி. யாப்பா சொல்றா, ஐ சப்போஸ் யூ வாண்ட் டு நோ மை நேம், ஷி செட். நீ என்ன பேரை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றா இவ. பட் பிஃபோர் ஷி குட் டெல் தெம், someone called out, "You are Miss Yapa." Everybody laughed, including Miss Yapa. என்னன்னு சொன்னா அவட பேரை அவையே வந்து சொல்றதுக்கு முன்னால கிளாஸ்ல இருந்து ஒரு ஆள் கூப்பிடுது, நீங்க தான் மிஸ் யாப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் சிரிக்காங்க. இந்த டக்குன்னு இப்படி இவ சொல்றதுக்கு முன்னால
அதுக்குள்ள சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவையும் டீச்சரும் சேர்ந்து சிரிக்கா. நியூஸ் டிராவல்ஸ் குயிக்லி ஷீ செட். அப்ப செய்தி தகவல் எல்லாம் வந்து வேகமா பரவுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மிஸ் யாப்பா ஓபன் தி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அண்ட் call their names in turn. அப்ப அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஓபன் பண்ணி ஒவ்வொரு ஆள்ற பேர் வர வர அவ கூப்பிடுறான். When she came to the last name on the list, Naveen, she noticed that he had been absent for over a month. அப்ப கடைசி பேரான நவீன் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்த பேருக்கு அவ வரப்போகல. அவ பாக்கா she noticed என்னன்னு சொல்லி அவர் ஒரு மாசத்துக்கு மேல வகுப்புல அப்சென்ட் வரல அப்படின்னு சொல்லி. What's the matter with Naveen? asked the teacher. Naveen has been ill and is still in hospital, said a girl in the front row. அப்ப என்ன நடந்து நவீனுக்கு அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்ட உடனே நவீன் வந்து வருத்தமா இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு இப்பயும் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ரோல முன் வரிசையில இருந்த ஒரு கேர்ள் வந்து சொல்றா. Did you all go to see him? asked the teacher. No one replied. அப்ப நீங்க அவரை பார்க்க போனீங்களான்னு சொல்லி டீச்சர் கேட்காங்க. ஒருத்தரும் ரிப்ளை பண்ணல. It was the time to start the lesson. அப்ப இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கக்குள்ள பாடத்தை ஸ்டார்ட் பண்ற லெசனை ஸ்டார்ட் பண்ற டைமும் வந்துட்டு. Please tell us a story, the pupils shouted. அப்ப பிள்ளைகள் எல்லாம் என்ன கத்துறாங்க, எங்களை ஒரு கதை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க டீச்சரை படிப்பிக்காம ஆகிறதுக்கு நாங்க எல்லாரும் செய்யற வேலை தானே அது, கதை சொல்லுங்க அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கேட்காங்க. No, first of all, I want you to write letters to your friend Naveen. We will send the best ones to cheer him up in hospital. I'll tell you a story later. அப்ப டீச்சர் என்ன சொல்றா, அப்படி இப்ப கதையெல்லாம் உண்டுமானா ஃபர்ஸ்ட் எல்லாரும் உங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஃப்ரெண்ட் நவீனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க. நல்லா இருக்கிற பெஸ்டா இருக்கிற லெட்டர்ஸ்ல கொஞ்சத்தை நம்ம அவருக்கு அனுப்புவோம். ஏன் சார் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதானே, மிச்ச நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டார், அப்ப டல்லா இருப்பாரு. அப்ப அவரை நாங்க லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி கொஞ்சம் அலட்சியே பண்ணுவோம். நான் உங்களுக்கு லேட் ஆகி ஒரு கதை ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றான். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ரைட்? இப்ப நாங்க கொஸ்டின்ஸை செஞ்சு பார்ப்போம். ஓகே, ரைட். What were the pupils doing before Miss Yapa entered the classroom? மிஸ் யாப்பா கிளாஸ் ரூமுக்கு வாரத்துக்கு முன்னால மாணவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? Talking. They were talking. ஏன் they were talking? இந்த சென்டென்ஸை பாருங்க. The pupils stopped talking as Miss Yapa entered the classroom. மிஸ் யாப்பா கிளாஸ் ரூமுக்கு வரப்போக்குள்ள மாணவர்கள் கதைப்பதை நிறுத்தினார்கள். அப்ப வாரத்துக்கு முன்னால என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன்? What they were doing? What they were doing? They were talking. talking. Yes, they were talking. Just நீங்க இந்த they were எல்லாம் தேவையில்ல, talking மட்டும் எழுத போறோம்னால no problem, it's still correct. Okay, how many pupils were there in the class? எத்தனை pupils இருந்தாங்க கிளாஸ்ல? 30. 30 பேர் இருந்தாங்க. Complete the sentence. இங்க தந்திருக்கிற சென்டென்ஸ் மேல இருக்கிற பேசேஜ்ல இருந்து பார்த்து நாங்க என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். The pupils wanted the teacher to. மாணவர்கள் டீச்சர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாங்க? என்ன செய்யணும் என்று கேட்டாங்க டீச்சர்ட்ட. What did they want? Tell a story. The pupils wanted the teacher to tell them a story. அவர்களுக்கு ஒரு கதையை சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் விரும்பினார்கள். சரிதானே? ரைட். டூக்கு பின்னால வார வேர்ப் எப்பயுமே எப்படி இருக்கணும்? வெர்ஷன் 1 to infinitive verb. சரியா? அப்ப நாங்க போட்டது to tell them a story அப்படின்னு சொல்லி. சரிதானே? Yes. Yes. Okay. Write the line which says that Naveen would receive letters from his classmates. கிளாஸ்மேட்ஸ் இருந்து நவீனுக்கு லெட்டர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எந்த சென்டென்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க? No, first of all, I want you to write letter to your friend Naveen. ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருந்து
இந்த வீவில்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நாங்க அதை எழுதினா சரி. அப்ப டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் நவீனுக்கு லெட்டர்ஸ் எழுதுங்க, பெஸ்டான லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்க நவீனுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு சொன்னதுல இருந்து தானே எங்களுக்கு தெரிய வந்த கிளாஸ்மேட்ஸ்கிட்ட இருந்து நவீனுக்கு லெட்டர் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப இவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்வீங்க, அந்த கேள்விக்கு ஆன்சரா எழுதுவீங்க சரிதானே. ஸோ அவ்வளோதையும் இப்போ நாங்க மேனுவலா ரைட் பண்ண முடிச்சுன்னா டைம் போகும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இந்த இடத்துல வரும். ஓகே ரைட். அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். அப்ப பாருங்க, இப்ப நம்ம மேல அந்த போல்ட் லெட்டர்ஸ்ல இருந்த இதை பத்தி கேள்வி வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். The word intently in line 3 means. intently அப்படிங்கிற 3வது லைன்ல இருக்கிற வார்த்தை என்ன மீனிங்கை தருது? பை சான்ஸ், ஒரு சந்தர்ப்பத்தினால். attentively, attentivelyன்னு சொன்னாலும் ஒரு கவனத்தோடு. சைலண்ட்லின்னு சொன்னா அமைதியாக. அப்ப intentlyன்னு சொன்னா மீனிங் என்ன? Attentive. attent. ரைட். ஸோ இவ்வளவுதான் எங்களுக்கு 7th கொஸ்டின். ஓகேவா? கிளியரா இந்த கொஸ்டின் செஞ்சது? எல்லாருக்கும் ஓகேயா? Yes, sir. Yes, sir.